ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட மார்னிங் ரொட்டீன், அதுவும் இந்த சம்மர் டேஸில் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் எப்பயுமே வந்து எப்பயும் எந்திரிக்கிற டைமை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து ஸ்கூல் டேஸில் எந்திரிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படின்றனால ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் எந்திரிக்கிறது இல்லை. ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான் எந்திரிச்சு குளிச்சிடுறது. காலையிலேயே குளிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாருமே வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்படின்றனால இந்த வீடியோ ஃபுல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு கவர் பண்ணுறதுக்கோ வேலை பார்க்குறதுக்கோ. சரி, இதை வந்து அது இந்த சம்மர் டேஸ் அப்படின்றனால அவங்க யாரையுமே வந்து எழுப்புறதுக்கு எந்த தொந்தரவும் பண்ணுறதுக்கும் எதுவுமே இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock மேலே தான் வந்து வெளியவே வேலைக்கு போவாங்க. ஸோ அதனால் அவங்களும் மெதுவாக தான் எப்பயுமே கிளம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி எழுந்து பால் காய்ச்சிட்டு நம்ம மெதுவாக ஒவ்வொரு வேலையாக வந்து செஞ்சிட்ருப்பேன். ஸோ அன்னைக்கு வந்து மண்டே. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீனிங் வேலையெல்லாம் சண்டேவே வந்து என்ன பண்ணிடுவேன், மேக்ஸிமம் வந்து முடிச்சிருப்பேன். சிலது வந்து அப்படி அப்படியே போட்டு போய் படுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பாவோட ஸ்கூல் ரொட்டீன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு காஃபி குடிக்க கூட டைம் இருக்காது. பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், என்ன வேலை இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பண்ணுற மாதிரியே இருக்கும். மார்னிங் அவங்க எழுந்துற வரைக்கும் எனக்கு நிறைய டைம் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு நினப்பேன். அதுக்கப்புறமா எழுந்து நைட்டு வந்து குட்டீஸ்லாம் வந்து விளாண்டுட்டு ஜாமான் அங்கங்கே போட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அது எப்பயுமே வந்து நான் காலையில் எழுந்து அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு தான் வந்து வீடெல்லாம் வந்து கூட்டி விடுவேன். பால் காயிற டைம்லேயே வந்து நான் மேக்ஸிமம் நிறைய வேலையை வந்து கவர் பண்ணிடுவேன். டெய்லியும் என்னென்னா இந்த வீடு கூட்டுற வேலை, அது சிம்மில் பாலை வச்சுட்டு வந்துடுவோமா. ஸோ அந்த நேரத்தில் தான் அப்புறம் வந்து துணி துவைக்கிறதுக்கு போடுறது, இந்த வேலையெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிடுவேன். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் இருக்கிறதே ஓன் ஹவுஸா ரெண்டட் ஹவுஸா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஓன் ஹவுஸ் தான். இப்போ தான் நம்ம பில்ட் பண்ணி வந்து ஒரு 1 year கிட்ட ஆகுது. நிறைய பேர் ஹோம் டூர் வந்து போடுங்கன்னு வேறு சொல்லிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் காலையில் வந்து இப்போ எப்பயுமே நைட்டே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருவேன் மிஷின்குள்ளேயே. ஸோ காலையில் எழுந்து லிக்விட் மட்டும் ஊற்றிட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா நம்ம வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து காய போடுறது தான். ஸோ இந்த மாதிரி வேலை தான் போகும். மேக்ஸிமம் வந்து இப்போல்லாம் மார்னிங் எனக்கு நிறைய டைம் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து இப்போ காஃபி குடிச்சிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது இப்போ நம்ம சேனலுக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் உட்காந்து ரீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு உடனே நான் ரிப்ளை கொடுத்துருவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாவே அது என்ன கமெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு என்ன பதிலோ அதை வந்து நான் வந்து கொடுத்துருவேன். அது இல்லாமல் அடுத்து என்ன ஷார்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதனால் வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டைமில் தான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருப்பேன். காஃபி குடிக்கும்போது இல்லை ஏதாவது ஃப்ரீயாக இருக்க டைமில் உட்காந்து எடிட் பண்ணி ஃபோன்லேயே வந்து சேவ் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து ஈஸியாக டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பாட்டி, எங்களோட ரிலேஷன் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. நான் ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்னமோ என்ன அங்கே ஒரு ஸ்டாண்ட் நின்றுக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்தாலும் அது தெரியாது. ஸோ நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். சில பேர் வந்து கேட்பாங்க, ஒன்றுமே இல்லாத கண்டென்ட் ரொம்ப வல்கராக யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ரீச் இருக்குது, ஏன் நீ நல்ல கண்டென்ட்லாம் போடுற, ஏன் உனக்கு ரீச் ஆக மாட்டுது, அதுவும் லாங் வீடியோ இல்லை ஷார்ட்ஸ்லாம் நல்லா லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போகுது, ஏன் வந்து இந்த மாதிரி லென்த் வீடியோலாம் போக மாட்டுது, என்ன ஃபால்ட்டு அப்படின்றத பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போல்லாம் நல்ல விஷயங்கள் சொன்னால் யார் தான் கேட்பாங்க. அதனால் வந்து நம்ம எப்படின்னு தெரில, டான்ஸ் ஆடுறதோ இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ளே கான்ட்ரவர்சியாக பேசுறது, சண்டை போடுறது,
அடுத்து இல்லீகல் அஃபையர். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் மேக்ஸிமம் பார்க்குறாங்க இப்போலாம் இன்ட்ரெஸ்ட்டாக. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக இதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஐயோ அப்படின்னு பார்க்குற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்கில் வந்து வியூஸ் இதெல்லாம் வந்து போகுது. இதெல்லாம் யார் பார்க்குறா என்ன தெரியல. பட் நம்மள மாதிரி ஒரு விளாக், ஒரு ஃபேமிலி விளாக் அப்படின்னா எப்பயுமே டெய்லி ரொட்டீன் ஒரே மாதிரியே எல்லாருக்குமே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு சேனல் பார்க்குறீங்கன்னா அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை அவங்க வீடை வச்சுக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வேரியேஷன் இருக்க தான் செய்யும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு என்ன வருதோ ஒரு ஓன் கண்டென்ட்டை தான் நம்ம கொடுக்கலான்னு பார்ப்போம். அது முக்கியமாக நான் வந்து யாரையுமே வந்து காப்பி பண்ணி அந்த மாதிரி பண்ணணுன்ற ஒரு இதே எனக்கு வந்து இருக்கவே இருக்காது. நிறையா பேர் கேட்குற வீடியோஸ் தான் நான் மேக்ஸிமம் வந்து எடுத்து ட்ரை பண்ணி எடிட் பண்ணி நான் போடுவேன். பட் நானாக ஓன் கண்டென்ட்டாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்ககிட்ட சஜஷன் கேட்டுட்டு தான் வந்து பண்ணுவேன். நமக்கு இன்றைக்கி வியூஸ் வரல அப்படின்னா என்னைக்காவது வியூஸ் வரும். ஸோ அதுக்கெலாம் வந்து நான் வந்து ஹெசிடேட் பண்ண மாட்டேன். அதுக்காக நான் ஃபீல் பண்ணவும் மாட்டேன். இப்போ என்ன இதுவோ என்னோட எப்படி ஸ்கில் என்னவோ அதை நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். நான் வந்து யூடியூப்காக ஒரு ஃபேஸும் வெளியில் இன்னொரு ஃபேஸ் வந்து காமிக்கக்கூடிய பர்சனும் கிடையாது. நான் எப்படின்னா இப்படி தான் அப்படின்றத காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போலாம் நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய பிரச்சனைகள் எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வருது அப்படின்னாலும் நம்ம அந்த ஸ்டேஜில் இல்லை அப்படின்றது தான் வந்து எனக்கு இப்போது. அப்படியே வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தயார். ஸோ அதனால தான் எனக்கு எப்பயுமே வந்து மார்னிங் டைமில் சாமி கும்பிட்றது இப்போல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து சரக்கொன்றை அப்படின்னு சொல்லி ஒரு பூ, இந்த எல்லோ கலர் பூ இருக்கு இல்லையா, அது நிறைய பூத்து குலுங்கி இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் பறிச்சுட்டு வந்து இன்றைக்கி சாமிக்கு வந்து எப்பயுமே செவ்வாய் வெள்ளி தான் பூ கொண்டு வருவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் மண்டே அப்படின்றனால பூ கொண்டு வரல. அதனால் இருக்கிற பூக்கள் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு வீடெல்லாம் தூபம் போட்டு விட்டாச்சு. காலையில் எழுந்து வரும்போதே அவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த இதெல்லாம் பண்ணும்போது நமக்கே ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எல்லாமே முடிச்சுட்டு காஃபிலாம் குடித்தாச்சு. இன்னும் அடுத்து நம்மளுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி நைட்டே நான் வந்து கழுவி வச்ச பாத்திரங்கள் மேக்ஸிமம் ட்ரை ஆகிறதுக்காக இப்படியே வச்சுட்டு போயிடுவேன். மார்னிங் எழுந்து அந்த இருக்கிற ஜாமான்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுட்டு கவுண்டர் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும்போது தான் அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு தாட்டே வந்து நமக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, இல்லை நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி போடவோ, இல்லை வந்து இந்த மாதிரி விளாக்ஸ் கொடுக்கவோ நான் வந்து தயாராக தான் இருக்கேன். எதுனாலும் நீங்கள் வந்து உங்களோட சஜஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நான் உடனே ரிப்ளை கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த ஒன் டேக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற ஒன் டேக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் யாரோட கமெண்ட்ஸுமே வந்து இது வரைக்கும் மிஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்னு நினப்பேன், அவ்வளோதான். மற்றபடி கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடலை அப்படின்றது தான் என்னோடய ஃபால்ட். மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டு, எந்த ஒரு கான்ட்ரவர்சி டாபிக் இருக்காது. ஃபேமிலியுமே ரொம்பவும் உள்ளே வந்து எப்படி சொல்கிறது, இன்வால்வ் பண்ணி காமிக்க மாட்டேன். என்ன நானே காமிச்சிட்டு வீட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே காமிச்சிட்டு எதெல்லாம் மறைக்கணுமோ அதை மட்டும், அதாவது எதெல்லாம் ரொம்ப மறைக்கணும்னா நமக்கு ஃபேமிலிக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எல்லாருக்கும் பப்ளிக் காமிக்கணும்னு விருப்பம் இருக்காது. ஸோ அதுதான். மற்றபடி வேறு ஃபால்ஸாக நடிக்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். கிராசரி வந்து காலையிலே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டில், சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கவங்களே வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக தேவையானது மட்டும் ஃபில் பண்ணி வச்சுட்டு மிச்சதெல்லாம் எடுத்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக நம்ம கடைக்கு போனோன்னா இந்த பில் அப்படியே ட்ரிபிளாக டபுளாக ஆயிருக்கும். தேவையில்லாதெல்லாம் அள்ளி போட்டுட்டு வந்திருப்போம். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து அவாய்ட் பண்ணுறது எல்லாமே இப்படி தான். என்ன தேவையோ என்ன இல்லையோ அதை மட்டும் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு இல்லாதப்ப நம்ம வந்து என்னோடய ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டேன்னா அவர் வந்து வாங்கி கொடுத்துருவாரு. இல்லைன்னா நம்ம கடையில் சொன்னால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து எக்ஸஸாக ஒரு
தூக்கிட்டு தான் வருவோம். அது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும். அதனால வந்துட்டு நான் இப்போல்லாம் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்ல விஷயமா எனக்கு தோணுது. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் பண்ணலான் இருக்கேன். நைட்டே வந்து மாவு இல்லை, தீந்துருச்சு. நைட்டு தான் இட்லி ஊற்றி ஃபுல்லாக காலி பண்ணேன். அதனால் நான் காலையில் சப்பாத்தி பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து எக் பொடி மாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கு. பாப்பாவும் சாப்பிடுவாங்க, ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஒரு வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து நான் இதைத்தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். மதியானத்துக்கு வந்து இன்றைக்கி எந்த காய்கறி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து சிம்பிளாக ரசம், வேறு ஏதாவது இந்த உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது. ஸோ அதை வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை இது மாதிரி பண்ணிக்கலான்னு இன்றைக்கி வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மார்னிங்கே வந்து அதையுமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன், என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் வந்து தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா வந்து தனி மிளகாய்த்தூள், வேணும்னா கரம் மசாலா போட்டுட்டு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி கிண்டி எடுத்தோம்னா அவ்வளோதான். சூப்பரான எக் பொடி மாஸ் வந்து ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா இவங்களுக்கு வந்து குருமாலாம் வச்சு நான் எல்லா இது பண்ணோம்னா அவங்க டைரெக்டாக பிரஞ்சு சாப்பிட தான் எந்திரிக்கிறாங்க இப்போல்லாம். ஸோ அதனால் சில நேரம் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த எக் பொடி மாஸ் மிச்சமானால் கூட மதியானம் சாதத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் இன்றைக்கி வந்து இது பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஈவினிங் டைமில் போய் கொஞ்சம் கிராசரிலாம் வாங்கிட்டு வரணும். கிராசரி மீன்ஸ் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். கிராசரி வாங்கிட்டேன். ஸோ வெஜிடேபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி சந்தை, எங்கள் ஊர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து போகணும். நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நானே வந்து சந்தைக்கு போய் நீங்கள் மார்க்கெட் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. என் ஹஸ்பண்ட் தான் வந்து, நீ தான் ட்ரைவ் பண்ணி போகணும், உன் கூட வேணால் நான் வரேன், நீ தான் ட்ரைவ் பண்ணி போகணும், நீ தான் வாங்கணும், நீ தான் மறுபடியும் ட்ரைவ் பண்ணி ரிட்டன் வீட்டுக்கு வரணும், எல்லாமே நீ தான் பண்ணணும் அப்படின்னு வந்து என்னை ரொம்பவே எப்படி சொல்கிற ஒரு மோட்டிவேட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நானே அந்த வேலையை எல்லாமே செஞ்சேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி நல்ல புது அனுபவமாக இருந்துச்சு. என்னங்கடா மார்க்கெட் போடுறதுக்கெல்லாம ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லார் வீட்லேயுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. அதில் என் ஹஸ்பண்ட், என் மாமியார், எங்கள் அப்பா, எனக்கு 3 பேர் இருக்காங்க. நான் எதாவது இல்லைன்னா உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் கடைக்கு போகிறதே மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்காவது போகணும் அப்படின்னு போனால் மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் நான் போய் பல வருஷங்களாகி இன்னைக்கு தான் வந்து போக போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்க போதெல்லாம் போய் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவங்க எல்லோரும் எழுந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து பால், காஃபி எல்லாமே கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து வேகமாக இருந்தனால கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மதியானம் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் அப்படின்றனால அதெல்லாம் நான் கவர் பண்ணலை. நான் சொன்னேன் ஈவினிங் மார்க்கெட் போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் போயிட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எப்போல்லாம் மார்க்கெட் போகிறேனோ அன்னைக்கெல்லாம் வந்து ரிட்டன் வர நான் போகிறேன் மீன்ஸ் எப்போல்லாம் மார்க்கெட்லேருந்து காய்கறி வாங்கிட்டு வராங்களோ அப்போல்லாம் ஃப்ரிட்ஜை வந்து நான் தொடச்சி வச்சுருவேன். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணுறனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மந்த்லி இதாக மெயின்டைன் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டெயின் ஆகி ரொம்ப அழுக்காக இருக்கும். பட் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால ரொம்பவே ஹைஜீனாக மெயின்டைன் ஆகும். அப்படி இருந்தும் சாஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொட்டிருச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அந்த புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் கழுவி பிச்சு வைக்கிறது. ஸோ எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு ரிலாக்ஸாகவே இருக்கும். இல்லை ஐயோ காய் எடுத்து வைக்கணும் அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய மண்டே வந்து ரொட்டீன் வந்து போயிட்டு இருந்துச்சு. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூல் பர்ச்சேசிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறையா அவளுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ண வேண்டியதான் நிறைய இருக்குது. அது இல்லாமல் குட்டி பாப்பாவை ஸ்கூலில் சேர்க்கலான்னு பார்த்தா அவளுக்கு இன்னும் 6 மந்த் இருக்குது சேர்க்குறதுக்கு. 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ பெரிய பாப்பாவுக்கு தான் திங்ஸ் வாங்கலான்ட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் எனர்ஜி கொடுங்க.
இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் அனிதா ஜெகன்குமார். மறக்காமல் ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஜெகன் டிஜிட்டலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சினிமேட்டிக் மோடில் 6K அண்ட் 8K கேமரா வச்சு உங்களுக்கு சூப்பராக வந்து ஷூட் பண்ணி கொடுப்பாங்க. இது நம்மளோட ஓன் கம்பெனி. எங்ககிட்ட வந்து ஃபீச்சர் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம், கேண்டிட் ஷார்ட்ஸ், வெட்டிங் ஈவெண்ட்ஸ், ஆல் ஈவெண்ட்ஸ், அப்புறம் கப்புள் அண்ட் ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரொம்பவே நல்ல முறையில் வந்து செஞ்சு கொடுப்போம். மறக்காமல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்பிளே 3 நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.